குவாலகுபுவாரு கேகேபி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கான போஸ்டராகவும் ஸ்டிக்கராகவும் மாமன்னரின் புகைப்படங்களை பயன்படுத்தியதன் பேரில் உள்ளூர் ஆடவர்கள் 2 கைதாகியுள்ளனர். உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது ஃபைசால் தாரீம் அதனை உறுதிப்படுத்தினார். தேர்தல் குற்றங்கள் சட்டம் மற்றும் தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் 3 நாட்களுக்கு அவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவ்விருவரில் ஒருவர் ஏற்கனவே ஒரு குற்றப்பதிவை கொண்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தேர்தல் குற்றங்கள் சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரிங்கிட் அபராதமும், தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறையும் 5,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். முன்னதாக வைரலான புகைப்படத்தில் அவ்விரு ஆடவர்களும் பச்சை நிற மஸ்டா 4 சக்கர வாகனத்தில் ஏறி இருந்தது தெரிந்தது. அவ்வாகனத்தில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் ஆகியோரது புகைப்படங்கள் போஸ்டர்களாக வைக்கப்பட்டிருந்தன. அதோடு பகத்தான் ஹரப்பான் கொடிகளும் மாமன்னரின் சொந்த மாநிலமான ஜொகூர் மாநில கொடிகளும் அவ்வாகனத்தில் பறக்கவிடப்பட்டன. அதை கண்ட எதிர்கட்சியினரும் நெட்டிசன்களும் அரசியல் விவகாரத்தில் ஆட்சியாளர்களை இழுப்பதா என கண்டனம் தெரிவித்ததோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்நிலையில் பொது அமைதியை கொடுக்கும் வகையில் இடைத்தேர்தலில் இனம், மதம், ஆட்சியாளர்கள் ஆகிய 3 அம்சங்களை பயன்படுத்த வேண்டாம் என அரசியல் கட்சிகளை போலீஸ் மீண்டும் நினைவுறுத்தியுள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.